அழகிய அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சுரேஷோடைய கல்யாணம் நின்று போனதுல சுரேஷ்க்கு பார்த்தா ரொம்ப அவமானம் ஆயிருது. என்ன மாமா, கடைசி வரை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல மாமா, வேலை விஷயத்துல பொய் சொல்ல வேணான்னு. பாருங்க, இப்ப பொண்ணு வீட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு குடும்பமே அவமானத்தில் நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே தூக்குல தொங்கலாம் போல இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஏய் என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாமா, ஒரு ஆம்பளைக்கு இதை விட அசிங்கம் வேற என்ன மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்ப வருத்தப்படவும், அப்பதான் பார்த்தா தங்கராஜுக்கு ஒரு யோசனை தோணுது. மாப்பிள்ள, நான் ஒன்று சொன்னா நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், என்ன மாமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், அப்பதான் பார்த்தா கோவப்பட்டு இங்க அழகு மலரு, இதுக்கும் மேல அவர் உங்க பேச்சை என்னதான் கேட்கணும், இப்படி உங்க பேச்சை கேட்டு கேட்டு தானே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், ஏ மலரு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பார்த்தா பாக்கியராஜோடைய அம்மா அப்பா சொல்லவும், மலருக்கு பார்த்தா கோவம் தாங்கல. இப்ப வரைய நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்களா? நீங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா இப்படி சுரேஷுக்கு இந்த நிலைமை ஆயிருக்குமா? இல்ல சுரேஷோடைய கல்யாணம் தான் நின்று இருக்குமா? சுரேஷ் அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருந்தான். என்னைக்கு உங்க கூட சேர்ந்து தெரிய ஆரம்பிச்சானோ அன்னைக்கு சுரேஷோடைய பொழப்பு நாரி போச்சு. இப்ப இவன் இந்த நிலைமைக்கு நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி மலர் பாட்டுக்கு படபடன்னு பேசவும், அப்பதான் ரேவதியும், சரிதான் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இவரு கூட இவன் என்னைக்கு சேர ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இவனுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்லவும், இங்க பார்த்தா தங்கராஜுக்கு கோவம் வருது. என்னடி நீயும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், அண்ணி சொன்னது உண்மைதானே, அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். வேலைக்கு வேலையும் போய் மானம் மரியாதை மதிப்புன்னு எல்லாம் போய் வேலை போனது மட்டும் இல்லாம இங்க கல்யாணம் நின்னு போய் இவனுக்கு தானே அடுத்தடுத்த அசிங்கம் அவமானம். இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பேசவும், இங்க பார்த்தா பாக்கியராஜோட அம்மா அப்பா, ரேவதி வாயை மூடு, மாப்பிள்ளைய பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை எது செஞ்சாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியராஜோட அப்பா அப்பா சொல்லவும், ஆமா இப்படி சொல்லி சொல்லிதான் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசவும், அப்பதான் தங்கராஜ், போதும் எல்லாரும் நிறுத்துங்க, நின்னு போன கல்யாணத்தை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ஆமா ஆமா இதுக்கு மேல என்னத்த சரி பண்றது, அதான் பொண்ணு வீட்டுல பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, கல்யாணமும் நின்னு போச்சு, மண்டபத்துல தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் நின்னு போய் அசிங்கம் ஆயிருச்சு, இதுக்கு மேல சுரேஷை யாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மலரு பார்த்தா முணுமுணுக்கவும், என்ன சொன்ன சுரேஷ யாரு கல்யாணம் பண்ணிக்கிறவா, நின்னு போன கல்யாணம்னு சொன்னல, இந்த கல்யாணம் நின்னு போகல, இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குல்ல, சுரேஷ் இன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான், அவனுடைய வேலையும் திரும்ப கிடைக்கும், இது இந்த தங்கராஜ் கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் பார்த்தா வெறுன்னு கிளம்பி போகவும், மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பின்னாடியே பாக்கியராஜோடைய அம்மா அப்பா ஓடவும், தங்கராஜ் பார்த்தா கார் எடுத்துட்டு விருட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு. நேரா பார்த்தா ராமமூர்த்தி வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசல்ல காரை பார்த்தது ராமமூர்த்தி படபடன்னு வேகமா ஓடியாராரு. ஐயா நீங்க சொன்ன என்னால 30 லட்சம் பெரட்ட முடியல ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ராமமூர்த்தி கெஞ்சவும், உள்ள பார்த்தா மதி அப்பதான் வெளியே வராங்க. அப்பா நீங்க ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு, என்னத்தான் உன்னால ஏற்பாடு பண்ண முடியும், என்னத்த ஏற்பாடு பண்ணுவ, 1 ரூபாயா 2 ரூபாயா, 30 லட்சம் ரூபாய் உன் வேலையே போக போகுது, இதுக்கு மேல 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுவேன்னு எந்த தைரியத்துல சொல்ற, 30 லட்சம் ரெடி பண்ணாலும் திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா, எங்க வாங்குவ, கடனா தானே வாங்குவ, எவ்வளவு ஸ்பீடு பட்டில உனக்கு கடன் கொடுக்க யாராவது வந்தாலுமே 30 லட்சம் ரூபாய் நீ திருப்பி கொடுக்கணுமே, வீடு போக போகுது, என் வேலை போச்சு, ஓ வேலை போச்சு, எப்படி கடனை கட்டுவ, எங்க போய் சோத்துக்கு திம்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராமமூர்த்தி மதி மேல கோவப்படவும், மதி பார்த்தா அமைதியாயிராங்க. அப்பதான் மதியோடைய அம்மா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருமதி, இல்லைனா நான் ஏதாவது இனி நான் செஞ்சுக்கிருவேன், அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மாவும் பார்த்தா கோபப்படுறாங்க. மதியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. ராமூர்த்தி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறாரு. என்ன சார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி கேட்கிறாரு. இங்க பாருங்க ராமமூர்த்தி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாரு, இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், நீங்க எனக்கு 30 லட்சம் கொடுக்கவும் வேணாம், வீட்டை விட்டு காலி பண்ணவும் வேணாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இங்க பார்த்தா ராமமூர்த்திக்கு பெருமூச்சே வர்றாரு. என்ன சொல்றீங்க, என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, என் தலையை வெட்டி வைக்கணுமா சொல்லுங்க, நான் வெட்டி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும், சாச்சா அதெல்லாம் செய்ய வேணாம், இன்னைக்கு
என் மச்சான் சுரேஷோடைய கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் மதிக்கு பார்த்தா சந்தோஷம். அப்பாடா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்பதான் தங்கராஜ், இங்க பாரு ராமமூர்த்தி, என் மச்சானுடைய கல்யாணம் நின்னு போய் மண்டபத்துல எனக்கு ஒரு அசிங்கம் ஆயிருச்சு. இப்ப அந்த அசிங்கத்தை போக்குன்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்னால முடியுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி கேட்கவும், உன் பொண்ணு மதி தான் இங்க வந்து பொண்ணா உட்காரணும். ஓ மக மதி கழுத்துல சுரேஷ் தாலி கட்டணும். இதுக்கு நீ சம்மதிக்கணும். இப்பயே என் கூடவே உன் பொண்ணு நீ எல்லாரும் வரணும். உன் பொண்ணு கழுத்துல அந்த சுரேஷ் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தங்கராஜ் சொல்லவும் ராமமூர்த்திக்கும் காஞ்சனாவுக்கும் பார்த்தா ஒண்ணுமே ஓடல. என்னங்க இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி காஞ்சனா கேட்கவும், என்ன இப்படி சொல்றீங்களே, மதி சம்மதிக்கணுமே அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி சொல்லவும், உன் பொண்ணை நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்வியோ தெரியாது, ஆனா இது இப்ப நடந்தே ஆகணும். நடக்கலைன்னா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் மதியும் எல்லாரும் பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. என்ன மிரட்டி பாக்குறீங்களா, நான் எஸ்பிக்கு போன போடவா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் இங்க பார்த்தா மதியோடைய அப்பா மதிய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற விட்டுறாரு. போது நிறுத்தடி, இதுக்கும் மேல நீ எஸ்பி ஆபீஸ்க்கு போன போட்டு என்ன என் உசுரை வாங்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு, நீ எஸ்பி ஆபீஸ்க்கு போன போடு. நானு உங்க அம்மா உன் தங்கச்சி 3 பேரும் கொளுத்திக்கிட்டு இதே வீட்டுல சாகுறோம். நாங்க செத்ததுக்கு அப்புறம் நீ எஸ்பிக்கு போன போட்டாலும் சரி, நீ யாருக்கு போன போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதியோட அப்பா மிரட்டவும், அப்பா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. நீ இப்ப எங்க கூட வர, அந்த பையன் உன் கழுத்துல தாலி கட்டுவான், அவன் தான் உனக்கு புருஷன், நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி சொல்லவும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கத்தவும், என்ன கத்துற, எங்களுடைய உசுரா இல்ல உன் கழுத்துல அந்த பையன் தாலி கட்டுறதான்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும் இங்க மதிக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடல. அப்படி சொல்லுங்க ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லி இங்க தங்கராஜும் பார்த்தா ஏத்தி விடவும், அக்கா பாருக்கா, அம்மா அப்பா ஏதாவது செஞ்சுக்கிறவேன்னு சொல்றாங்க, நீ அவங்களே பேசாட்டுல கல்யாணம் பண்ணிக்கையா அப்படின்னு சொல்லி மதியோடைய தங்கச்சியும் சொல்லவும், என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா சொல்லவும் மதியோடைய அம்மாவும், வேற வழி இல்லடி, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கடி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். உங்க அப்பாவை பாருடி, உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமான்னு எனக்கு பயமா இருக்கு மதி அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மாவும் பார்த்தா கெஞ்சவும் வேற வழியே இல்லாம மதியும் பார்த்தா அமைதியா இருக்காங்க. வா இப்பயே மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்தா பட்டு சிலை கட்டி மதிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. தங்கராஜ், மதியோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் வராங்க. சுரேஷ் பார்த்தா மதிய பட்டு சிலையில கல்யாண கோலத்துல கூட்டிட்டு வரதை பார்த்ததும் பயங்கரமான அதிர்ச்சி. இவளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாரு. மலருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம், இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு சந்தோஷம். சுரேஷோடைய அம்மா அப்பாவுக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு, இந்த பொண்ணுனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. இங்க பாருங்க, இவங்க தான் பொண்ணு, உங்களுக்கு இவங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுரேஷ் போய் மேடையில உட்காரு, போமா போய் உட்கார் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் மதி பார்த்துக்கிட்டே நிற்கவும் மதியோடைய அம்மா அப்பா, போ மதி போய் உட்கார் அப்படின்னு சொல்லவும் மதியும் பார்த்தா மணமேடையில போய் உட்காடுறாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுக்க இங்க சுரேஷோடைய கல்யாணம் பார்த்தா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. சுரேஷும் பார்த்தா மதி கழுத்துல தாலியும் கட்டிடுறாரு. ஆக மொத்தம் பொண்ணு யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கழுத்திலேயே பார்த்தா சுரேஷ் தாலியை கட்டவோ சுரேஷும் பார்த்தா ஓரளவு மனசு வந்து மதிய பொண்டாட்டியாவும் ஏற்கிற மனநிலைமைக்கும் வராரு.